இட்ஸ் அ டைரக்ட் அட்டாக் ஆன் டிஎம்கே. ஸ்டாலினை ஏன் நேம் பண்ணாங்கன்றதான். ஏன்னா வந்து காங்கிரஸ்ன்னு சொல்றாங்க, அங்க ராகுல் காந்தியை சொல்லுங்க. ஏன் எடப்பாடி வாய் திறக்க மாட்டேன்றாரு? அட்லீஸ்ட் ஆதவர்ஜனாவது கமிஷனர் ரெண்டாவது தடவை கமிஷனரை பத்தி ஆதவர்ஜனாவது பேசிட்டாரு. தமிழ்நாட்டு மேல அக்கறை இல்லாத ஒரு சூழல் பிஜேபிக்கு இருக்கா? எஸ். இல்ல வந்து அவங்க ஆல்ரெடி கிவ் அப் பண்ணிட்டாங்களா இதை? இல்ல என்ன தே கேவ் இட் அப். திருப்பதியை மாத்துன்னு டிஎம்கே கேட்கல. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நான் கான்ட்ரவர்ஷியல் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஹியர் தேர் ஆர் இஷ்யூஸ். 3 மாசம் இருந்தாலும் ஆட்சியாளர்களுக்கு க்ளோஸாக இருந்தால் அவங்கள மாற்றிருக்கு. யாரையுமே மாற்றலை. ஷி இஸ் நேமிங் இட் நாட் டிஎம்கே கவர்மெண்ட் பட் ஸ்டாலின். திமுகவிடம் இருந்து இந்த ஆழ்ந்த அமைதிக்கு என்ன காரணம்? ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் சீஃப் மினிஸ்டர் இன்னொரு தேர்ட் ஃப்ரண்ட் சீஃப் மினிஸ்டரை பார்த்து யூஆர் ஹேண்ட் இன் கிளவ் வித் எலெக்ஷன் கமிஷன். ஏன்னா என்ன இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறான், உன்னை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலன்னும் போது எஸ்ஐஆருக்கு முன்பு காட்டிய அந்த வேகம் தன் மாநிலத்தில் 73 லட்சம் பேர் போயிருக்காங்க சார். ஏன் ஸ்டாலின் அமைதியா இருக்காரு, திமுக அமைதியா? இது ஒரு போல் இஷ்யூவா திமுக ஏன் மாத்தல? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்ம அடைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட் மம்தா பானர்ஜிட்டு வந்திருக்கு. எலெக்ஷன் கமிஷன் கூட காங்கிரஸும் எம்கே ஸ்டாலினும் ஒரு சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. இங்கேருந்து ஆஃபீஸர்லாம் தமிழ்நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க பாருங்கள், அங்கே அப்படி எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்தியா பிளாக்ல 2 பேரும் பார்ட்னர்ஸ். ஆனால் வந்து ஸ்டாலின் மேலே ஒரு குற்றச்சாட்டை வந்து மம்தா வைக்கிறதுன்றது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் மேலே வச்சது ஆச்சரியம் இல்லை, ஸ்டாலின் மேலே வச்சது ஆச்சரியம் தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். 5 மாநில தேர்தல்கள் அறிவிக்கப்பட்ட உடனேயே வெஸ்ட் பெங்காலில் வந்து எலெக்ஷன் கமிஷன் ருத்ரதாண்டம் ஆடினாங்க. வரலாறுல இல்லாத அளவுக்கு வந்து அதிகாரிகள் மாற்றப்பட்டார்கள். சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி, ஏடிஜிபிஸ், கால்கட்டா போலீஸ் கமிஷனர் ஹூ இஸ் அட் தி ஏடிஜி ஆர் டிஜி ரேங்க்கு. அது கீழே வந்து கிட்டத்தட்ட ஓவர் a dozen ஐஜிஸ் அண்ட் டிஐஜிஸு, ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸு, இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் மாற்றப்பட்டாங்க. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. பட் பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. எலெக்ஷன் கமிஷன் ஹஸ் த அத்தாரிட்டி டு ஷண்டிங் அவுட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி ஹிஸ்ட்ரியிலே வந்து இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ தூரம், அதாவது வந்து இது பிரசிடென்ட் ரூலுக்கான முன்னோட்டம்னு மம்தா பானர்ஜி சொன்னாங்க. கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து எல்லா அதிகாரியும் பிடிங்கிட்டாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னால் கால்கட்டாவில் இது வெஸ்ட் பெங்காலில் வந்து அமித்ஷா கலந்துக்கிட்ட கூட்டத்தில் அடிதடியாகி ஒரு கலவரம் வந்தப்போ அதை கட்டுப்படுத்த தவறினார்னா அந்த டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸும் 4 ஆஃபீஸர்ஸையும் தூக்கி அடித்தாங்க. மறு உத்தரவு வரும் வரை எந்த போட்டியும் எந்த பதவியும் கொடுக்கக்கூடாதுன்னு. அதில் சில அதிகாரிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு போல் டியூட்டிக்கு வந்திருக்காங்க. இது வழக்கமாக நடக்கிறது தான். இங்கேருந்து அங்கே போவாங்க, அங்கேருந்து இங்கே வருவாங்க. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்லி வெஸ்ட் பெங்கால் அவ்வளோ ருத்ரதாண்டவான எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாட்டில் ஒன்றுமே பண்ணல. எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே ஒரு 4 டிஸ்ட்ரிக்டில் எஸ்பிஸை மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 டிஸ்ட்ரிக்டில் மாற்றுறாங்க. 3 வாரம் பொறுத்து டிஜிபியை மாற்றுறாங்க. டிஜிபியை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு இருந்தது பொறுப்பு டிஜிபி. அந்த பிரச்சனை 7-8 மாதமாக ஓடிக்கிட்டு இருக்குது. யூபிஎஸ்சிக்கு லிஸ்ட்டு போகும் வரும். இது நடுப்புற 2 கண்டெம்ட் கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் போச்சு, அது முடித்து வைக்கப்பட்டது. ஸோ ஃபுல் டைம் டிஜியை வந்து சந்தீப் ராய் ராத்தோரை எலெக்ஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுது. நோட்டிஃபிகேஷன் வந்து 15 நாளைக்கு பிறகு கிட்டத்தட்ட 3 வாரம் பொறுத்து தான் வந்து இந்த அப்பாயின்மெண்ட்டே வருது. அதை தவிர வந்து வேற எந்த டிஸ்டர்பன்ஸுமே இங்கே தமிழ்நாட்டில் பண்ணலை. ஸோ நேச்சுரலாகவே வந்து ஒரு இதுக்கு நடுப்புற வந்து விஜய் கட்சியிலேருந்து போய் தாவேக்காலேருந்து கமிஷனரு அவங்க கொடுக்கும்போது பொறுப்பு டிஜிபி இருந்தார், ராத்தூர் இல்லை. பொறுப்பு டிஜிபி, ஏடிஜிபி, கமிஷனரு, ஐஜி இன்டெலிஜென்ஸு, சீஃப் செக்ரட்டரி எல்லாரையும் மாற்றணும். அர்ச்சனா பட்நாயக் ஸ்டேட் எலெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க. அது மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. அதுக்கு பிறகு தான் சந்தீப் ராய் ராத்தோரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நீங்கள் இதை பார்க்கும்பொழுது வந்து இந்த சந்தேகம் வந்து எனி ஒரு அன்பயஸ்டு அப்சர்வருக்கு தமிழ்நாட்டில் யாரையுமே கை வைக்காமல், ஆனால் அதே நேரத்தில் வெஸ்ட் பெங்காலில் ருத்ரதாண்டம் ஆடுறதோட அந்த ஒரு கிளாரிங் கான்ட்ராடிக்ஷன் ஒரு ஆச்சரியத்தை தான் கொடுக்கும். பிஜேபியோட லைம் லைட், பிஜேபியோட ரேடாரில் தமிழ்நாடு இல்லை, வெஸ்ட் பெங்கால் தான் இருக்குன்ற கான்செப்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி தான் இந்த விஷயம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கடந்த காலங்களில் இப்படிலாம் வந்து நடந்தது கிடையாது. பவர்ஃபுல் ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஐ ரிமெம்பர் வெரி வெல் 2011 இத்தனைக்கும் அப்போ யூபிஏ கவர்மெண்ட்டில் கருணாநிதி டிஎம்கே வாஸ் அ பார்ட்னர், ஜாஃபர் சேட் ஏடிஜி இன்டெலிஜென்ஸு. கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முதல் நாள் எஸ்ஒய் குரேஷி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் he was summoned. Jafar Seth was summoned and said that either you go on leave
ப்ரொசீட் ஆன் லீவ் ஆர் கோ டு வெஸ்ட் பெங்கால் அஸ் போல் அப்சர்வர். அவர் லீவில் போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை, ஏன்னா கவர்மெண்ட் சேஞ்ச் ஆச்சு. அப்புறம் 2021 ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு தான் சிபிசிஐடி டிஜியாக வந்து ரிட்டையர் ஆகி போயிட்டார். ஆமாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்லேயும் வந்து கலர்ஃபுல் ஆஃபீஸர்ஸாக, அதாவது 3 வருஷத்துக்கு மேலே இருக்கவங்கள தான் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. 3 மாதம் இருந்தாலும் ஆட்சியாளர்களுக்கு க்ளோஸாக இருந்தால் அவங்கள மாற்றிருக்கு, யாரையுமே மாற்றலை. ஸோ இந்த சந்தேகம் எழுவது இயல்பானது. ஆனால் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஸ்டாலினை ஏன் நேம் பண்ணாங்கன்றதான். ஏன்னா வந்து காங்கிரஸ்ன்னு சொல்கிறாங்க, அங்கே ராகுல் காந்தியை சொல்லலை, கார்கேவை சொல்லலை. வேற தமிழ்நாடுன்னு போது டிஎம்கேன்னு சொல்லாமல் ஸ்டாலின்னு சொன்னது இட்ஸ் குவைட் சர்ப்ரைசிங். இது வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 48 ஹவர்ஸ் ஆக போகுது. நேற்றுக்கு முந்தின நாள், நேற்று சொன்னாங்க அவங்க 24 ஹவர்ஸ் ஆக போகுது. இன்ன வரைக்கும் டிஎம்கே கிட்டேருந்து ரியாக்ஷன் இல்லை. வை டிஎம்கே ஸ்கிப்பிங் குவைட்? உங்களுக்கு எங்கள் பிஜேபியிலேருந்து யாரோ இது பண்ணுறாங்க, சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் சைலண்ட்டாக இருக்கலாம். இந்தியா பிளாக்குள்ளே இருக்கக்கூடிய அல்லது இருக்கிறதா கருதப்படுகிற ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு நான் பிஜேபி நான் காங்கிரஸ் கவர்மெண்ட்டோட லீடரு, ஷீ இஸ் நேமிங் நாட் டிஎம்கே கவர்மெண்ட் பட் ஸ்டாலின். தென் வை ஸ்டாலின் இஸ் கீப்பிங் குவைட் ஆர் வை டிஎம்கே இஸ் கீப்பிங் குவைட்? ஐ திங்க் மார்னிங் தாக்கூர் ஏதோ ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. மார்னிங் தாக்கூர் வந்து ஒரு அலையன்ஸில் இருக்கும் பொழுது இது தேவையற்ற ஒரு ட்ரிகர் பண்ணுற மாதிரியான மாணிக்கம் தாக்கூர் வந்து ரியாக்ட் பண்ணுறது காங்கிரஸுக்காக ரியாக்ட் பண்ணுறாரு. ஒய் டிஎம்கே இஸ் நாட் ரியாக்டிங்? டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் வுட் ஹவ் ரியாக்டட். அது பார்லிமெண்ட் நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி. ஆர் சீஃப் மினிஸ்டர் வுட் ஹவ் ரியாக்டட். ரெண்டு பேருமே ரெண்டு சைட்லேருந்து ஒய் தேர் இஸ் அ ஸ்டாய்க் சைலன்ஸ் ஆன் த பார்ட் ஆஃப் த டிஎம்கே? திமுகவிடமிருந்து இந்த ஆழ்ந்த அமைதிக்கு என்ன காரணம்? ஏன்னா இந்த சார்ஜ் எலெக்ஷன் கமிஷனோட திமுகவுக்கு கள்ள உறவு இருக்கிறது, அவங்களுக்கு அண்டர் ஹேண்ட் டீலிங் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை சொல்லுபவர் மம்தா பானர்ஜி. அவர் நான் பிஜேபி நான் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர். அந்த ஸ்டேட்டும் இப்போ எலெக்ஷனுக்கு போகுது. அங்கே ஏகப்பட்ட குளறுபடி நடந்துகிட்டு இருக்குது. அங்கே நடந்துகிட்டு இருக்குது. 93 லட்சம் பேரை எஸ்ஐஆர்லேருந்து நீக்கியிருக்காங்க. த்ரூ எஸ்ஐஆர் தே வர் ரிமூவ்டு ஃப்ரம் தி ஓட்டர் லிஸ்ட். அதை வந்து 500 ஜட்ஜஸை போட்டு, ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸை போட்டு கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் சிக்கலாகி அடிதடியாகி அவங்கள 9 மணி நேரம் சிறைப்பிடிச்சு கல்கட்டா ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஃபோன் பண்ணி அவங்கள விடுதலை பண்ணாமல் கடைசியாக வந்து ரொம்ப பெருமுயற்சிக்கு பிறகு அவர்கள் மறுபடியும் சீஃப் ஜஸ்டிஸோட தலையிட்டால் விடுதலை செய்யப்பட்டார்கள். கண்டெம்ட் மாற்றி ஃபஸ்ட்டு டைம் இன் ஹிஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸை என்ஐஏக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்குது சுப்ரீம் கோர்ட், நாட் டு சிபிஐ. என்ஐஏனா கழுத்தை நெரிக்கும். அப்போ அந்த அளவுக்கு அங்கே நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறார் மம்தா பானர்ஜி. அவருக்கு சாதகமாக இங்கே ஸ்டாலினிடமிருந்து எந்த குரலும் வரவில்லை. எந்த குரலும் ஸ்டாலினிடமிருந்து அவருக்கு சாதகமாக வரவில்லை. மேபி அந்த கோபத்தில் கூட அவங்க பேசியிருக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக உங்கள் மாநிலத்தில் 73 லட்சம் பேர் எஸ்ஐஆரில் நீக்கப்பட்டாங்க. திமுக அதை இஷ்யூவாகவே ஆக்கல. ராம்கேவாஸ் ஒரு கேஸ் போட்டாங்க, கபில் சிபல் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீர் ஆனார். தட் வாஸ் கன்க்ளூடட், டிஸ்போஸ்ட் ஆஃப். பெருசாக ஒன்றும் உத்தரவு வரல. 73 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க. திமுக அதை பொலிட்டிக்கல் இஷ்யூவை மாற்றி தெருக்களுக்கு கொண்டு போகாமல் மௌனமாக இருக்குது, கடந்து போகுது. அதே 66 லட்சம் பேர், இதை விட குறைந்த எண்ணிக்கையில் பீகாரில் நீக்கப்பட்ட பொழுது அங்கே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் இங்கேருந்து ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பேசினார். அவருடைய உரையை காங்கிரஸ்காரர் தான் மொழிபெயர்த்தார். ஆனால் தன்னுடைய மாநிலத்தில் 73 லட்சம் பேர் நீக்கப்பட்டதை ஸ்டாலினும் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. திமுகவும் திமுக தோழமை கட்சிகளும் அதை அப்படியே கடந்து போகின்றன. எஸ்ஐஆருக்கு முன்பு காட்டிய அந்த வேகம் தன் மாநிலத்தில் 73 லட்சம் பேர் போயிருக்காங்க. சார், ஏன் ஸ்டாலின் அமைதியாக இருக்காரு, திமுக அமைதியாக? இது ஒரு போல் இஷ்யூவாக திமுக ஏன் மாற்றலை? அப்போ எஸ்ஐஆர் கரெக்டு நியாயம்னு திமுக ஒப்புக்கொள்கிறதா? எஸ்ஐஆர் வேணான்னு சொன்ன திமுக 73 லட்சம் பேர் நீக்கப்பட்டதில் மௌனம் காப்பதன் மூலம் எஸ்ஐஆர் கரெக்ட் எக்ஸசைஸ்ன்றதை ஒப்புக்கொள்கிறதா? அங்கே 93 லட்சம் பேர் தூக்கியிருக்கான் பெங்காலில். அங்கே எலெக்ஷன் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. பிளட் பாத் தான்றாங்க அங்கே. அந்த அளவுக்கு அங்கே நிலைமை மோசமாக இருக்குது. அப்போ அங்கே இந்தியா பிளாக்கோட ஒரு காம்பனண்ட்டு உங்களை மாதிரியே வந்து ஒரு நான் பிஜேபி நான் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர், அவர்களுக்காக வந்து ஏன் ஸ்டாலின் குரல் கொடுக்கவில்லை என்ற கேள்வி எழுகிறது. ஸோ இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கும்போது மம்தாவோட அந்த குற்றச்சாட்டு என்பது இட்ஸ் சர்ப்ரைசிங். நான் என்ன சொல்கிறேன், ஏன் டிஎம்கே ரியாக்ட் பண்ணலை? திமுகவோட சைலன்ஸ் வந்து ஆச்சரியமாக இருக்குது. பட் இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு சீக்ரெட் டீலிங் அப்படின்றது மேபி நம்ம ஒரு இட்ஸ் நான்சென்ஸாக கூட இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், இட்ஸ் எலெக்ஷன் கமிஷன் இல்லை பண்ணுறது பூரா அமித்ஷான்னு எல்லாருக்கும் தெரியும், ஓப்பனாக பேசும். எலெக்ஷன் கமிஷன் தான் சுயத்தன்மையை இழந்து எத்தனையோ வருடங்கள், மோடி வந்தோடனே அது முதல் ஒரு வருஷமாக ஒரு டேர்மாக அது இருந்தது. லவாசா பீரியடுக்கு பிறகு அதெல்லாம் மொத்தமாக கொலாப்ஸ். இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த பிஜேபி கவர்மெண்ட் தான், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பிஜேபி தான். ஸோ அதனால தான் வந்து அமித்ஷாவோட ஆர்டர்ஸ் தான் எலெக்ஷன் கமிஷன் ஆர்டர்ஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியுது. எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ஏன் மௌனமாக இருக்குது, திமுக ஏன் மௌனமாக இருக்குன்றது தான் கார்டினல் கொஸ்டின். எலெக்ஷன் கமிஷனோட ஒப்பந்தம் போட்டாங்கன்றதெல்லாம் வந்து அதை லிட்ரலி எடுத்துக்கக்கூடாது.
ஏன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல? கரெக்ட். இந்த கேள்வி வருது. இது நியாயமான கேள்வி. அதில் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் திங், இது வந்து மம்தா பானர்ஜி கிட்டேருந்து வந்தது. ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் சீஃப் மினிஸ்டர் இன்னொரு தேர்ட் ஃப்ரண்ட் சீஃப் மினிஸ்டரை பார்த்து யுவர் ஹேண்ட் இன் க்ளவ் வித் எலெக்ஷன் கமிஷன், ஏன்னா என்ன இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறான், உன்னை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலன்னும் போது இட்ஸ் அ டைரக்ட் அட்டாக் ஆன் டிஎம்கே அண்ட் ஸ்டாலின். நைதர் ஸ்டாலின் நார் டிஎம்கே ஹவ் ரியாக்டட். கரெக்ட். ஆனால் இதுக்கடையில் சார் இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. டிஜிபியாக நியமிக்கப்பட்ட சந்தீப் ராயத்தோர் ஒரு கடிதத்தை எல்லா எஸ்பிக்கும் எழுதுறாரு. அதில் வந்து நீங்களாம் ஹைராக்கியை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட செயின் ஆஃப் கமாண்டில் இல்லாத ஆட்களை வந்து நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து தெர் ஆர் மெனி அன்ஹெல்தி திங்ஸ் ஹேப்பனிங் இன் த ஸ்டேட் போலீஸ்ன்றது தான் பரவலாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய தகவல். ஒரு பொறுப்பு டிஜிபியை வச்சு 7 மாதமாக ஓட்டியிருக்கோம். ஆகஸ்ட் 31 சங்கர் ஜிவால் ரிட்டையர் ஆகி போனார். அதுக்கு பிறகு அதில் ஒரு 4 மாதம், இதில் ஒரு 3 மாதம், 7 மாதம் ஓடி போச்சு. 8வது மாதம் நடந்துகிட்ருக்கு. 2-3 லிஸ்ட்டு அனுப்பிச்சு யூபிஎஸ்சிலேருந்து இவங்க திரும்ப அனுப்புறது, அவங்க அனுப்புறது. 2 பேரும் ஃபுட்பால் ஆடின்னு இருந்தாங்க. இது நடுப்புற 2 கண்டெம்ட் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் போய் தட் வாஸ் டிஸ்போஸ்ட் ஆஃப். ஸோ நம்ம எலெக்ஷனுக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடுஸ் ஹிஸ்ட்ரி வென் இட் கோஸ் டு தி எலெக்ஷன்ஸ் வி டோன்ட் ஹாவ் அ ஃபுல் ஃப்ளெஜ்டு டிஜி. பொறுப்பு டிஜி கீழே தமிழ்நாடு தேர்தல்களை சந்திப்பது முதன்முறை இது. ஸோ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆன பிறகு நோட்டிஃபிகேஷனை இஷ்யூ பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அன்னைக்கே வந்து டிஜிபியை எலெக்ஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும். மாறா 15 நாள் பொறுத்து, கரெக்டாக 15 நாள் பொறுத்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க சந்தீப் ராய் ராத்தோர். இவர் வந்து அந்த 3 பேர் லிஸ்ட்டில் இருக்கவர். ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ராத்தூர், சீமா அகர்வால், 3 பேர். ஸோ இவர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இவர் அப்பாயிண்ட் பண்ண பிறகு இவரோட இன்றைய ஸ்டேட்மெண்ட்டு ஹிந்துவில் வந்திருக்குது. ஹிந்து ஆன்லைனில் தான் பார்த்தேன். விஜயகுமார் போட்டிருக்காரு, ஹிந்து ரிப்போர்ட்டர் விஜயகுமார். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜேர்னலிஸ்ட். அவர் போலீஸ் ஏரியா ரொம்ப நாளாக பார்க்குறாரு. அந்த ஹைரார்க்கியை ஃபாலோ பண்ணுங்கன்னு எல்லா எஸ்பிஸுக்கும் டிஜி சபார்டினேட் ஆஃபீஸர்ஸுக்கும் கொடுக்குறாருன்னா எனக்கு தெரியல மனோஜ், இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா. அப்படின்னா வந்து இந்த யூனிஃபார்ம் ஷேடோ பவர் சென்டர்ஸ் உள்ளே இருக்குதா? ஏன்னா இப்போ யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கக்கூடிய கார்டினல் பிரின்சிபல் என்னன்னா வந்து ஏ வந்து பிக்கு தான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், பி சிக்கு தான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், சி டிக்கு தான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். பிஐயும் சிஐயும் பைபாஸ் பண்ணி ஏ டைரெக்டாக டி கிட்ட பேசக்கூடாது அன்லஸ் சம் எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் டெவலப்ஸ். கமிஷனர் வந்து அடிஷ்னல் கமிஷனர்கிட்ட அல்லது ஜாயின்ட் கமிஷனர்கிட்ட தான் பேசணும். டைரெக்டாக கூப்பிட்டு கமிஷனர் ஏசிபி கிட்டேயோ அல்லது இன்ஸ்பெக்டர்ஸ் கிட்டேயோ பேசுறதுன்னு வந்து சாதாரணமாக வந்து ஹைரார்க்கிக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வேலை. சாதாரணமாக அவங்க அதை செய்ய மாட்டாங்க. ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர்ஸ் அதை செய்ய மாட்டாங்க. இப்போ இந்த உத்தரவை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? எனக்கு உண்மையிலே புரியல. அப்போ சிச்சுவேஷன் இஸ் பேடுன்னு அர்த்தம். நீங்கள் ஹைரார்க்கியை ஃபாலோ பண்ணுங்கன்னா இப்போ ஹைரார்க்கியை ஃபாலோ பண்ணலன்றாரு சந்தீப் ராய் ராத். ஆமாம், நான் தான் மம்தாவோட அந்த கமெண்ட்டும் இதையும் நான் கனெக்ட் பண்ண விரும்புகிறேன். அப்போ இதுல சம்திங் தமிழ்நாட்டு மேல அக்கறை இல்லாத ஒரு சூழல் பிஜேபிக்கு இருக்கா? இல்ல வந்து அவங்க ஆல்ரெடி கிவ் அப் பண்ணிட்டாங்களா இதை? இல்ல தே கேவ் இட் அப். தமிழ்நாடு அவங்க ரேடார்லேயே இல்லை. இந்த தடவை முழு கவனமும் வெஸ்ட் பெங்காலில் இருக்கு. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நவம்பர் 13 அல்லது 14 பீகார் ரிசல்ட்ஸ் வந்த அன்னைக்கு இரவு 7 மணிக்கு வழக்கம் போல் ஒவ்வொரு வெற்றிக்கு பிறகும் வந்து பிஜேபி ஹெட் குவார்ட்டர்ஸில் டெல்லியில் பேசக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னார்? கங்கை நதி பீகார் வழியாக மேற்கு வங்கத்துக்கு ஓடுகிறது. வரும் தேர்தலில் நாங்கள் மேற்கு வங்கத்தில் ஆட்சியை பிடிப்போம். மா கங்கா பாசஸ் ஃப்ரம் பீகார் டு பக்ஷின் பங்கால்னார். நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் வெஸ்ட் பெங்கால்ன்றார். அவங்க அஸ்ஸாம் ஆல்ரெடி அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. கேரளா கேவ் அப், முடிஞ்ச கிட்டியா கிடையாது. இது வெஸ்ட் பெங்காலை தவிர்த்துட்டு பார்த்தா ஓரளவு என்டிஏக்கு வாய்ப்புள்ள ஸ்டேட்டுன்னா தமிழ்நாடு மட்டும்தான். தமிழ்நாடு அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு தமிழ்நாடு அவங்க ரேடார்லேயே இல்லைன்னு தான் நான் திரும்ப ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி நேற்று மம்தாவோட ஸ்டேட்மெண்ட்டும் இன்றைக்கி சந்தீப் ராய் ராத்தூரோட ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்றுக்கு சம்மந்தம் இல்லாததுன்னு பார்க்க முடியாது. கரெக்டாக சொன்னீங்க. அதில் ஒரு லிங்க் பண்ணி பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்கே எந்த கவனத்தையும் செலுத்தலை. இல்லைனா அப்பாயிண்ட் பண்ணி 2 நாளில், இவர் அப்பாயிண்ட் பண்ணி 2-3 நாள் தான் ஆகுது. இதுக்குள்ளே எப்படி வந்து இவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு? இட் ஷோஸ் இஸ் இன்எஃபிஷியன்சி ஆல்சோ இல்லையா? கரெக்ட். தன்னோட பலவீனத்தை டிஜி வெளிப்படுத்துகிறார், விச் இஸ் வெரி சேட். ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஏன்னா அவர் தான் ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ். 6 டிஜி 7 டிஜி இருந்தாலும் ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் இஸ் தி நம்பர் 1 டிஜி. ஸோ அவர் வந்து டிபார்ட்மெண்ட்டில் எது நடந்தாலும் அவர் தான் பொறுப்பு. அதுவும் இது குரூஷியல் டைம். ஹைரார்க்கியை டிபார்ட்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணணுன்றது பேசிக் ரூல். போலீஸ்லேயும் மிலிட்ரிலையும், ரொம்ப குறிப்பாக யூனிஃபார்ம்டு சர்வீசஸில் அதை ஃபாலோ பண்ணலன்றது அவரோட ஸ்டேட்மெண்ட் காட்டுது. இது அப்படின்னா வந்து
யார் கண்ட்ரோலில் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகும் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகும் அதுக்கு முன்னால் இருந்த நிலைமை அதுதான் நீடிக்குதா அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சரஸ். எலெக்ஷன் அப்படி நீங்கள் நடத்த முடியாது. அப்போ கோட் ஆஃப் கான்டக்ட்டுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு? ஏன்னா எவ்ரிதிங்ன்றது எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல். அப்போ எலெக்ஷன் கமிஷன் வாய் திறந்து இதை பேசணும். இந்த டிஜி லெட்டருக்கு எலெக்ஷன் கமிஷன் வாய் திறந்து பேசணும். நீங்கள் ஹைரார்க்கியை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே டிஜிக்கு கிடையாது. அப்படி சொல்கிறாருன்னா இவங்க ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். விச் இஸ் வெரி வெரி சிக்கனிங் அண்ட் டேஞ்சரஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் வந்து பொறுப்பேற்காமல் தப்பித்துக் கொள்வார்கள். 15 நாட்கள் பொறுத்து நீங்கள் போடுறீங்கன்னு என்ன அர்த்தம்? 15 days பொறுத்து போடுறீங்க. ஆனால் ஒரு எலெக்ஷன் இஷ்யூவாகவும் ஆக மாட்டேது. இப்போ நம்ம அதுதான் இப்போ ஏன் எடப்பாடி வாய் திறக்க மாட்டேன்றாரு. இப்போ விஜய் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருங்க, கமிஷனர் டிஜி எல்லாரையும் மாற்றணும். அவர் சொல்லும்போது பொறுப்பு டிஜி வெங்கட்ராமன் இருந்தார், சீஃப் செக்ரட்டரி, ஐஜி இன்டெலிஜென்ஸ் எல்லாரையும் மாற்றுன்றாரு. ஏன் எடப்பாடி வாய் திறக்க மாட்டேன்றாரு? அட்லீஸ்ட் ஆதவர்ஜனாவது கமிஷனர் 2வது தடவை கமிஷனரை பற்றி ஆதவர்ஜனாவது பேசிட்டாரு. ஏன் பிரதான எதிர்கட்சி ஏன் வாய்மொழி மௌனமாக இருக்காங்க? என்டிஏ இதை பெரிய அளவில் எடப்பாடி எடுத்தாருன்னா எலெக்ஷன் கமிஷன் வில் பி ஃபோர்ஸ்ட் டு ஆக்ட். ஸோ ஹேண்ட் இன் க்ளவ் ஸ்டாலினும் காங்கிரஸும் பிஜேபியோட எலெக்ஷன் கமிஷனோட ஹேண்ட் இன் க்ளவ்னா அது ஃப்ரம் மமதாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நியாயமான ஒரு சார்ஜ் தான் அது. ஃப்ரம் ஹர் பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு இவ்வளோ நடக்குது, ஒய் ஆர் யூ கீப்பிங் குவைட்? ஷி மே பி ரைட். எப்படி தெரியும் நமக்கு? அவங்க பெங்கால் ஆஃபீஸர்ஸை தமிழ்நாட்டுக்கு போடுறியன்ற அந்த ஆங்கிளில் மட்டும் கேட்குறாங்க. நான் அதை தாண்டி சொல்கிறேன். when there are problems, மாற்றணும்னு ஆஃபீஸர்ஸை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 2021 எலெக்ஷனுக்கு போகும்போது திரிபாதி வஸ்த டிஜி திரிபாத்தியை மாற்றுன்னு டிஎம்கே கேட்கல. ஈ கண்டினியூடு. இன்ஃபேக்ட் டிஎம்கே வந்த பிறகும் 3 months இருந்துட்டு தான் அவர் அதுக்கப்புறம் தான் இவர் வந்தார், சைலேந்திர பாபு வந்தார். ஸோ இது அந்த மாதிரி உங்களுக்கு நான் கான்ட்ரவர்ஷியல் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஹியர் தேர் ஆர் இஷ்யூஸ். 2 டிஜியை ப்ராப்பராக அப்பாயிண்ட் பண்ண டிஎம்கே கவர்மெண்ட்டால் அதுக்கு அடுத்து 8 மாதம் டிஜி அப்பாயிண்ட் பண்ண முடியலன்னா பிளேயபிள் ஆஃபீஸர் இல்லை அப்படி நீங்கள் நம்புறீங்க, விச் இஸ் வெரி வெரி ராங். அப்போ இந்த இடத்துல எதுவுமே நடக்கலைன்னு மம்தா பானர்ஜி சொல்கிறது ஒதுக்கி தள்ள முடியாத குற்றச்சாட்டு தான். இதோட சேர்த்து நீங்கள் சொன்னாமல் இதோட சேர்த்து தான் சந்தீப் ராய் ராத்தூரோட அந்த அட்வைசரி ஆர் சுற்றறிக்கை அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.